தமிழர்களுக்கு அதாவது ஐநாவில் ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தான வகையில் சுமந்திரண்ட சில முடிவுகள் அமையும் என்று உள்ளாட்சி சபை தேர்தலில் டக்ளஸ் தேவானந்த் அவர்களோட ஏற்படுத்தப்பட்ட கூட்டாட்சி அல்லது கூட்டிணைப்பு சம்பந்தமான வாக்கெடுப்பின்றி இன்று நிறைவேறவுள்ள இலங்கை தொடர்பான பிரேரணை சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று வெளியில் வந்திருக்குது. இறுதி வரைவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மீளாய்வுகளுக்கு உட்படுத்தின பிறகு இந்த பிரேரணையின இறுதி வடிவத்தை இவர்கள் உறுதி செஞ்சிருக்கின்றார்கள். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் வரவேற்கின்றோம். வெள்ளையடித்து ஜனநாயக முலாம் பூசி தமிழர்களையும் ஏமாற்றி சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றுகின்ற செயல்பாட்டை தான் அவர் முன்னெடுக்கின்றார். ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இன்றும் பயங்கரவாத முத்திரை குத்தப்படுகிறது. ஊடகவியலாளர் குமணனுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலேயே அவரை ஒரு பயங்கரவாத செயற்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர் என்று சாரப்பட மண்ணிலே தமிழ் மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகளுக்கு அடிமைகள் ஆக்கப்படுவார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டது. போரை வெற்றி கொண்டவர், அவருக்கு இன்னுமே உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. 31 தொலைபேசி தொடர்புல விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுங்க. இதில் சாதாரணமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படையில்லை. உண்மையிலேயே இதில் அரசியல்வாதிகள் பல பேருக்கு தொடர்பு இருக்கின்றது. ஜெஃப்ராபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்புறம் குறிப்பாக இந்த சுமந்திரன் பற்றின விமர்சனம் ஒன்று இப்போ எழுந்திருக்கின்றது. என்ன விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா, என்ன விமர்சனம் என்று பார்க்கறதுக்கு முதல் யார் சொன்னது இந்த விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா, பிரித்தானிய தமிழ் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளர் தான் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த பெரும் மக்கள் கூட்டத்தையும் பெரும் கல்வி சமூகத்தையும் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் ஜாழ் வன்னி மாவட்டங்களில் தமிழரசு கட்சியின் தெரிவு அல்லாத அதில் உள்வாங்கியவர்கள் மீது மக்கள் கொண்ட அதிருப்தி தான் இந்த தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியாக மாறியதாக அவர் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கின்றார். இந்நிலையில் தமிழர் பகுதிகளில் தமிழ் கட்சிகள் வந்திருந்தால் ஐநா ஆணையாளர்கள்ன்ற வருகை கூட மாறியிருக்கும் என்று அந்த பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய மனித உரிமைகள் இணைப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த விஷயம் தொடர்பாக அவர் ஒரு தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் அல்லது ஒரு அரசியல் கலந்துரையாடலே சொல்லலாம். இந்த அரசியல் கலந்துரையாடலில் தான் இந்த விஷயம் தொடர்பாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஐநாவில் ஈழத்தமிழர்களுக்கு அதாவது ஐநாவில் ஈழத்தமிழர்களுக்கு ஆபத்தான வகையில் சுமந்திரண்ட சில முடிவுகள் அமையும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னிலை வைத்திருந்தது. இந்த விடயம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான விடயமாக கருதப்பட்டது. இப்போ தமிழ் மக்களிட இந்த மனமாற்றத்துக்கு தமிழ் கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்தமை தான் காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விஷயம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான சுமந்திரனை பொறுப்பேற்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதா தெரிவித்திருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்களில் இந்த நடந்த இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், மாநசபை தேர்தலாக இருக்கட்டும், ஏன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட சுமந்திரன் மீதான விமர்சனங்கள் பலவாறாக முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் டக்ளஸ் தேவானந்த் அவர்களோட ஏற்படுத்தப்பட்ட கூட்டாட்சி அல்லது கூட்டிணைப்பு சம்பந்தமான விமர்சனங்கள் பலவாறாக எழுந்திருந்தன. தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற கட்சிகளோடு தான் கூட்டு சேர வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருந்தவர்கள் இப்போ தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து விலகி தமிழ் கட்சி என்கின்ற ஒரு காரணத்தாலே அவர்களோட கூட்டு சேர்ந்து விட்டார்கள். இதற்கு காரணம் என்று தமிழரசு கட்சியில் ஏற்பட்ட பிளவு நிலை தான் காரணம் என்ற விமர்சனம் எழுந்திருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கையும் அது பிளவடையுது, பிறகு தமிழரசு கட்சியாக இருக்கையும் அது பிளவடையுது. இதற்கு காரணம் சுமந்திரனுடைய சில சன்னிச்சையான முடிவுகள், அவருடைய தனிப்பட்ட அரசியல் தமிழரசு கட்சியில் செல்வாக்கு செலுத்துதோ என்கின்ற விமர்சனம் முன்னைய காலங்களில் எழுந்திருந்தது. இப்போ அது ஜெனீவாவில் செல்வாக்கு செலுத்தும் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். அவை உண்மையிலேயே இந்த விஷயம் செல்வாக்கு செலுத்துமான்னு கேட்டீங்கன்னா அது இனி வரும் காலங்களில் தான் அது தொடர்பான முடிவு வரும். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஒன்று இப்போ ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மறுக்க முடியாத ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஜெனீவா அமர்வுகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமாக பேசப்பட்டு கொண்டு வர இந்த சூழ்நிலையில் வாக்கெடுப்பின்றி இன்று நிறைவேறவுள்ள இலங்கை தொடர்பான பிரேரணை சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று வெளியில் வந்திருக்குது. இந்த இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் புதிய பிரேரணை என்ற இறுதி வரைவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரேரணை இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த பிரேரணை இன்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 6வது கூட்டத்தொடர் கடந்த மாதம் 1ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக இருந்தது. இதில் வந்து பிரிட்டன் தலைமையிலான கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ, வடமெசிடோனியா உள்ளிட்ட இணை அரசுடன் நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை என்ற 1வது வரைவு கடந்த மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. இது வந்த பிறகு இந்த பிரேரணை தொடர்பில் கடந்த மாத நடுப்பகுதியில் உத்தியோகபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற இலங்கை பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் தங்களுடைய மாற்று அபிப்பிராயங்கள் சிலவற்றை இது தொடர்பாக முன்வைத்திருந்தார். இதன் பின்னணியில் தான் இலங்கை தொடர்பான இணை அரசுடைய நாடுகள் இந்த பிரேரணையை வந்து தங்களுடைய 1ஆம் கட்ட சில மீளாய்வுகளுக்கு உட்படுத்தின பிறகு இந்த பிரேரணையின இறுதி வடிவத்தை வந்து இவர்கள் உறுதி செஞ்சிருக்கின்றார்கள். இப்போ முதலாவது வந்து இதில் என்ன இருந்ததுன்னா, இனமோதல் என்ற விஷயத்தை கொஞ்சம் தூக்கிட்டு மோதல் என்ற சொற்பதத்தை பயன்படுத்தியிருந்தார். அப்போ இந்த மோதல் என்ற சொற்பதத்தை பயன்படுத்தினதே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை உள்ளாக்கியிருந்தது. சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆராய விசேட சட்டவாதியின் பங்கேற்புடனான பிரத்யேக நீதித்துறை பொறிமுறை ஒன்றை நிறுவது குறித்து அரசு அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் இதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த இன மோதலை அல்லது இன பிரச்சனையை மோதல் என்று மட்டும் வெறுமனே சொன்னால் அது வந்து உண்மையிலேயே அவர்களுடைய பல பிரச்சனைகளை, மக்களுடைய நீதிக்கான பல கோரிக்கைகளை நீர்த்து போகச் செய்கிற வகையில் அமையும் என்ற வகையில் இது தொடர்பாக சுமந்தன் அவர்களும் பேசியிருந்தார். பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதை அடுத்து இன்றைய சமர்க்கப்பட்டுள்ள இந்த பிரேரணையில் வந்து இன மோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த இன மோதல்களின் விளைவாக இலங்கை முகம் கொடுத்த மிக மோசமான துன்பங்களை இலங்கை அரசு அங்கீகரித்தமையையும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இனவாத அரசியலுக்கு இடமளிக்காமல் இருப்பதற்கான அதன் கட்டுப்பாட்டையும் ஜனநாயகத்தையும் உறுதிப்படுத்துவதுடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் வரவேற்கின்றோம் என்றவாறாக அந்த விஷயம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்று சமர்ப்பிக்கப்படுற இந்த திருத்தப்பட்ட பிரேரணை என்ற உள்ளடக்கத்தை நிராகரித்து இலங்கை எதிர்ப்பை வெளிப்படுத்தினாலும் அதனை நிறைவேற்றுவதற்கு வாக்கெடுப்பை கோராது என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் புதிய பிரேரணை இன்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படலாம் என்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறைவேற்றப்படும் தீர்மானத்துக்கு அமைய மனித உரிமைகள் பேரவைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பில் பேரவையின் 63வது கூட்ட தொடர்பில் எழுத்து மூல அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் வாக்கெடுப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை அல்லது வாக்கெடுப்பு இல்லாமல் இது நிறைவேற்றப்படுமா என்ற விடயமெல்லாம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மக்கள் அல்லது தங்களுடைய இறுதி பிடிமானமாக இந்த ஜெனீவா கூட்டத்தொடர் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இதில் சில விமர்சனங்களும் எழுந்திருந்தன. தமிழர்களுக்கு எதிரான சில சதித்திட்டங்களும் இங்கே தீட்டப்படுகின்றன என்ற விமர்சனங்களும் எழுந்திருந்தன. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பான நிலைப்பாடு எப்படி முடிய போன்றது என்பதனை. மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக இந்த அரசாங்கம் எடுத்த சில விடயங்கள் தொடர்பாக மஹிந்த தரப்பிலிருந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது எல்லோரும் அறிந்ததுதான். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதில் இருந்தே அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டது, போரை வெற்றி கொண்டவர், அவருக்கு இன்னுமே உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, முன்னை நாள் ஜனாதிபதிகள் என்ற வகையில் அவர் உள்ளடக்கக்கூடாது. அதாவது முன்னை நாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு குறைக்கப்படுறது வேறு விஷயம், மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்படுறது வேறு விஷயம். மஹிந்த ராஜபக்ச கொஞ்சம் சிறப்பாக பார்க்கணும், ஏனென்றால் அவருக்கு உயிர் ஆபத்துகள் அதிகமாக இருக்கின்றது என்ற விமர்சன பொருளில் வந்து பேசப்படுகிறது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கூட ஓரளவு விமர்சனத்தை முன்வைத்திருந்தாலும் கூட இது சம்பந்தமான விடயம் பொது வெளியில் பேசப்படுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்சவுக்கான ஆதரவலையை கூட்டிக் கொள்வதற்காக பொதுஜன பெரமுன எடுத்திருக்கும் அல்லது பொதுஜன பெரமுன மேலே வந்த அவப்பேரை இல்லாமல் செய்து தங்களுடைய அரசியல் இருப்பை பழையபடி உறுதி செய்து கொள்வதற்காக பொதுஜன பெரமுன எடுத்திருக்கின்ற ஒரு ராஜதந்திர அல்லது அரசியல் காய் நகர்த்தலோ என்கின்ற வகையிலையும் பார்க்க தோன்றியிருந்தது. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பொலிஸ்மா அதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பொன்றினை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முடிவு செஞ்சிருக்கிறதான தகவல்கள் வந்திருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு பணியாளர்களை பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் அரசாங்கம் கையப்படுத்தியுள்ளதால் அண்மையில் வந்து மஹிந்த ராஜபக்சனுடைய இந்த லேண்ட் ரோவர் கார், அது மட்டும் இல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய குண்டு துளைக்காத வாகனத்தை அரசாங்கத்தில் ஒப்படைக்கும்னு சொல்லியிருந்தது. அதில் அரசாங்கம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த குண்டு துளைக்கான வாகனம் ஏற்கனவே அரசாங்கத்தின் பொறுப்பில் தான் பழுது பார்க்கிற நிலையில் இருக்குது, ஏனைய வாகனங்களும் ஒப்படைக்கப்படும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்.
அந்த வகையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு, அதாவது இந்த போலீஸ் மாதிரியோட கதைக்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் மற்றும் 2 வாகனங்களே அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி மீள ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பாதுகாப்பு பணியாளர்களிடம் தற்போது பயணிக்கிறதுக்கு ஒரு வாகனம் கூட இல்லை. இதேபோல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக உதவ தயார் என 2 நாடுகள் உறுதிமொழி வழங்கியிருக்கிறதான தகவல்களும் வந்திருக்கின்றது. மஹிந்த பயன்படுத்திய புல்லட் ப்ரூஃப் எனப்படும் குண்டுதுளைக்காத வாகனங்களை அரசாங்கம் மீள பெற்றுள்ளதால் அதாலேயும் சில சிக்கல்கள் வருமோ என்றும் எண்ண தோன்றுகின்றது என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஆகவே இது தொடர்பாக இனி அரசாங்க அதிகாரிகளுடன் பேசுவதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக அன்ரோ மார்சநாயக்கவோ அல்லது அரசாங்க தரப்பில் இருந்தோ பெரும்பாலான விடயங்கள் பேசப்படவில்லை. ஆனால் இவருடைய வீட்டை உத்தியோகபூர்வமாக இன்னும் ஒப்படைக்கவில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றது. அதையும் அவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் பொதுஜன பெருமுன பயப்படுகின்றது. இனி அடுத்து வருங்காலங்களில் அவர்களுடைய அரசியல் இருப்புக்கு ஒரு மிக பிரதானமான பேட்டு ஏற்படுமோ என்கின்ற ஒரு விஷயத்திலையும் அவர்கள் கொஞ்சம் பயப்படுகிறார்கள். அதனால தான் இப்படியான விடயங்களை முன்வைக்கின்றார்களோ என்ற வகையிலையும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பாக சம்மந்தப்பட்டிருக்கிற பலர் இப்போ கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்தோனேசியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடமிருந்த 31 தொலைபேசி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இதில் சாதாரணமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படையில்லை. உண்மையிலேயே இதில் அரசியல்வாதிகள் பல பேருக்கு தொடர்பு இருக்கின்றது. அந்த அரசியல்வாதிகளோட தொடர்பு இருந்த பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் முன்னே நாட்களில் பிரபலமாக பேசப்பட்ட அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் என்று அன்ரோ மாரசநாயக்கனுடைய தரப்பு, அதாவது ஆளும் கட்சி ஏற்கனவே சொல்லியிருந்தது. இது தொடர்பாக இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தொலைபேசிகள் சம்பந்தமான விஷயத்தில், இந்த 31 தொலைபேசிகள் சம்பந்தமான விஷயத்தில் அவர் முக்கியமான ஒரு இதை சொல்லியிருக்கார். இந்த இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடம் இருந்த 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பலமடைஞ்சு கொண்டிருக்கு. இதற்கமைய இவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் எந்தவித பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இது தொடர்பில் போலீஸாரும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த அரசியல் பழிவாங்கலை முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் எங்கள்கிட்ட இல்லை. நீண்ட காலமாக இழைக்கப்பட்ட நீதி இப்போது வழங்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே முன்னே நாட்களில் நீதி இழக்கப்பட்டிருந்தது என்றும், முன்னே ஆட்சியாளர்கள் காலத்தில் அந்த நீதி தான் இப்போ மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது என்றும், சிறை வாழ்க்கையிலிருந்து தப்புறதுக்காகத்தான் சில பேர் இதை அரசியல் பழிவாங்கல் என்று எங்கள் மேலே பழி போட்டுட்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும். உண்மையிலே இது எங்கள் மேலே பழி போட வேண்டிய விடயமே இல்லை. அவர்கள் செய்த தவறுகளை இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் முழுமையாகவே அவர்கள் பிடிபட்டு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற அவர் சொல்லியிருக்கின்றார். நாளாந்தம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்க்கட்சியினர் பதிலளிக்க முற்படுகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற செயற்பாடுகள் அவர்கள் அரசியல் பழிவாங்கல்கள் என சித்தரிக்கின்றார்கள். அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அவர்களிடமிருந்து 31 தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவை தொடர்பான அறிக்கைகளும் நாளாந்தம் தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவற்றுடன் எந்த அரசியல்வாதி தொடர்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதில் பின்வாங்க போவதில்லை. இந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஆட்கள் முன்னைய நாட்களில் எந்த பதவியில் இருந்தாலும் அல்லது எந்த அரசியல் நிலையில் இருந்தாலும், உதாரணமாக அமைச்சராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்வோம் என்ற பொருளில் தான் அவர் பேசியிருந்தார். ஆகவே இதில் மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர் அடிபட்டு கொண்டிருந்தது. என்று பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு அதிகாரி, பிரதான பாதுகாப்பு அதிகாரி கைது செய்யப்பட்டதிலிருந்து அவருக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் அவருக்கும் சில கடத்தல் சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற விடயம் வெளியில் வந்தோண்டே இருந்த இந்த சூழ்நிலையில் இது கொஞ்சம் மஹிந்த ராஜபக்சவுக்கான ஒரு எச்சரிக்கையை தான் இவர்கள் கொடுக்கின்றார்களோ என்றும் எண்ண தோன்றுகின்றது.
சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் கையிட்டு 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 சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரிக்கு சட்டவிரோத விகாரிக்கு அந்தரந்த புத்தருக்கு அந்தரந்த புத்தருக்கு அந்தரந்த புத்தருக்கு சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு சட்டவிரோதமான விகாரை கட்டப்பட்டு இன்று 2.5 வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற காலப்பகுதியிலே இந்த என்பிபி தரப்பினர் இந்த மக்களை சந்தித்து தாங்கள் பதவிக்கு வந்த உடனே இந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றி உங்களுக்கு இந்த காணிகளை கையளிப்போம் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள், என்பிபி சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் இந்த மக்களுக்கு அவ்வாறான ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த மக்களுடைய ஆதரவையும் பெற்று 3 பேர் யாழ்ப்பாணத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் பதவியேற்று 1 வருடம் கடந்துள்ள நிலையில் இன்று வரை அந்த காணியை விடுவிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற பிக்கு உள்பகுதியிலே இரகசியமாக கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த தாங்கள் இதுக்கு முந்தி இருந்த அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டதனால்தான் தமிழ் மக்களுக்கும் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது என்றும், தாங்கள் இனவாதமாக செயல்பட மாட்டோம், மதவாதமாக செயல்பட மாட்டோம், சட்டத்தை எல்லோருக்கும் சமனாக செயல்படுத்துவோம் என்று சொல்லி 1000 தடவைகள் ஊடகங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் சொன்ன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் சில அபிவிருத்தி பணிகள் என்ற போர்வையிலே இங்கே சில வேலை திட்டங்களை முன்னெடுத்த பொழுது மண்டை தீவிலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வுக்கு இங்கே சட்டவிரோதமாக திருட்டுத்தனமாக தங்கியிருக்கின்ற அந்த சட்டவிரோத பிக்குவை அழைத்து அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அவர் அந்த அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வையே நடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையிலே இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பான விடயத்தில் மனநிலையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இவர் இந்த பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு அடிமையாகத்தான் இவரும் செயல்படுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இதிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானம் நகல் வரைவு வெளிவந்திருக்கின்றது. அந்த வரைவானது இதுவரைக்கும் இந்த கடந்த 13 ஆண்டுகளிலே வெளிவந்த வரைவுகளிலே மிகவும் பலவீனமான ஒரு வரைவாக வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு இந்த சர்வதேச சமூகம் தங்களுடைய பூகோள ஆதிக்க நலன்களை மையப்படுத்தி தான் இந்த தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இதற்கு உறுதுணையாக தமிழ் மக்களுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்துகிறார்கள். அதிலே துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக என்பிபி கட்சிக்கு வாக்களித்து 8 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையிலே 8 உறுப்பினர்களும் அனுரகுமார மீது நம்பிக்கை இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்ற சூழலிலே தமிழரசு கட்சியில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சுமந்திரன் அந்த பதவியை
கட்சியை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த கட்சியினுடைய 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெட்டி பாம்பாக அடக்கி வைத்து கொண்டு அவர்கள் சுயாதீனமாக எந்த கருத்துக்களையும் இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாகவோ இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாகவோ வந்து வெளியிலே கதைக்க முடியாத ஒரு நிலைமையை கட்சிக்குள் ஒரு கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டு அவர் இரகசியமான முறையிலே இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலே இங்கிலாந்திற்கு சென்று அங்கே இங்கிலாந்து தான் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான தலைமை வகிக்கின்ற நாடு என்ற அடிப்படையிலே அதனுடைய வெளிவிவகார அமைச்சை சந்தித்து இந்த தீர்மானத்தை மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்குவதற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலும் அந்த தீர்மானத்துக்கு ஒத்துழைத்திருக்கின்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 16 உறுப்பினர்களுடைய ஆதரவோடு இந்த தீர்மானம் ஒரு மிக பலவீனமான ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையிலே சர்வதேச அழுத்தங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழலிலே இந்த பேரினவாதிகளுக்கு இந்த இடங்களை விடுவிக்க வேண்டிய எந்த தேவைகளும் கிடையாது. பொறுப்புக்கூறல் விடயத்திலே வந்து சர்வதேச விசாரணை இல்லை, தீர்வு இன நல்லிணக்கம் என்ற விடயத்திலே வந்து ஏக்கிய ராட்சியை தான் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக சுவிட்சர்லாந்திலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே சுவிட்சர்லாந்தினுடைய ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு பொறுப்பான அந்த வெளிநாட்டு ராஜதந்திரி முன்னிலையிலே அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த அவ்வாறான ஒரு தீர்வை வந்து தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்ற நிலைப்பாட்டிலே சுமந்திரன் தொடர்ச்சியாக வந்து கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து நேற்று முன்தினம் CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டம் என்ற நிலைப்பாட்டிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சியை தவிர தாங்கள் மற்றவர்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று சொல்லி, ஆகவே பொறுப்புக்கூறல் உள்ளக விசாரணை அல்லது மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது, தீர்வு ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது என்றால் அரசாங்கத்திற்கு எந்த தேவையும் இல்லை. தமிழர்கள் தாயகத்தில் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதற்கும் காணிகளை விடுவிப்பதற்கும் அல்லது தமிழர்களுக்கான எந்த ஒரு சமத்துவமான ஒரு சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எந்த தேவைகளும் கிடையாது. ஆகவே இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு இந்த NPPயினுடைய அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இதற்கு முன் இருந்த கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா, பிரேமதாசா போன்றவர்களுக்கும் இடையில் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் தொடர்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். அந்த வகையிலே இந்த தையிட்டி மண் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு சார்பாக அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். அந்த வகையிலே நாளை காலையில் பௌர்ணமி தினத்தன்று காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே அனைவரையும் கலந்து கொண்டு இந்த இருப்பை பாதுகாப்பதற்கு, உரிமைகளை பாதுகாப்பதற்கு, உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு வலிச்சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வருஷமாகி இன்னும் இல்லை. அதுக்கு அமைச்சரை கேட்ட இடத்துல அமைச்சர் சொல்கிறாருண்டா போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு தான் அந்த சட்டம் தங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியும் தங்களுடைய இதால் பாதிக்கப்பட்டிருக்கணும். இது இல்லை என்னை பொறுத்தவரையில் வந்து இது சந்திரசேகரன் அதை சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து சந்திரசேகரன் வந்து ஒரு NPP என்று சொல்கிற ஒரு இனவாத கட்சியில் இருக்கிற ஒரு முதுகெலும் பெற்ற ஒரு தமிழ் அமைச்சர். எப்படி ராஜபக்சர்களோட டக்ளஸ் சிவானந்தா இருந்தாரோ, அங்கஜன் ராமநாதன் இருந்தாரோ, அதே போன்று சந்திரசேகரனும் இருக்கிறார். அவருடைய செயல்பாடு என்பது வந்து தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகள் மேற்கொள்ளுகின்ற இனவாத செயல்பாடுகளுக்கு வெள்ளையடித்து ஜனநாயக முலாம் பூசி தமிழர்களையும் ஏமாற்றி சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றுகின்ற செயல்பாட்டைத்தான் அவர் முன்னெடுக்கின்றார். அவருடைய கருத்தை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கையினுடைய ஏனைய சட்டங்கள் தாராளமாக அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டம் எந்த வகையிலும் வந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒன்று அல்ல. நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்று சொன்னால் ஏனைய சட்டங்கள் மூலமாக இந்த போதைப் பொருள் விடயத்தை 100க்கு 100% கட்டுப்படுத்த முடியும். ஆகவே வந்து இந்த தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு, தமிழர்களுடைய உரிமை போராட்டம் முனைப்பு பெறாமல் கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் உதாரணமாக ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இன்றும் பயங்கரவாத முத்திரை குத்தப்படுகிறது. ஊடகவியலாளர் குமணனுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலேயே அவரை ஒரு பயங்கரவாத செயற்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர் என்று சாரப்பட அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கப் போவதில்லை, சட்டத்தின் ஆட்சி என்பதை தமிழர்களுக்கும் சமனாக ஏற்படுத்தப் போவதில்லை, தமிழர்களுடைய நிலங்களை விடுவிக்கப் போவதில்லை, அபிவிருத்தி என்ற பெயரிலே சிங்களமயமாக்கல்களைத்தான் செய்ய போகிறார்கள். ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக தமிழர்கள் வந்து போராடுவதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் தேவைப்படுகின்றது. அதற்காக அவர்கள் இவ்வாறான ஒரு மாற்று கருத்தை சொல்லுகிறார்கள். இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். NPPக்கும் இதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்களுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை. மக்கள்
தமிழ் தேசிய கட்சிகள் மீது தமிழரசு கட்சி, குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய தமிழரசு கட்சியில் இந்த பொறுப்பின் காரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே என்பிபிக்கு வாய்ப்பு கொடுத்தது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுப்பார்களாக இருந்தால் இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகளுக்கு அடிமைகள் ஆக்கப்படுவார்கள்.